நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi and welcome to Tabal Petti 84 with me Vignesh Karthik. போன வாரம் தான் பொங்கல் முடிஞ்சது. எல்லாரும் பொங்கல் வந்து செம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. பொங்கல் வடை பாயசம் அது இதுன்னு சாப்பிட்டு எல்லாரும் 2-3 kgs அதிகமாக இருப்பீங்க. நானே ஒரு 4 கிலோ அதிகமாயிட்டேன்னா பார்த்துக்குங்களேன். ஆனால் பொங்கலை நீங்கள் பொங்கல் சாப்பிட்டீங்களோ இல்லையோ விஜய் டிவி வந்து பயங்கரமாக பார்த்துருக்கீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். 15th மார்னிங் ஆன் பண்ண விஜய் டிவியை அப்படியே ஆஃப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கீங்க. உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். ஷோக் போலாம் வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் மெயில் படிக்கிறேன் கேளுங்க. ரங்கராஜ் அப்படின்றவர் அமைச்சிருக்கிறாரு. ஹாய் விக்னேஷ் கார்த்திக். ஹாய் ரங்கராஜ். ஐ எம் a big fan of yours. Thank you so much. Especially I like your Surya's imitation. Thank you so much. I also like Anchor Didi, Bhavana, Makappa, Jagan very much. Your show is very good, but we want to watch your show for a long time. So please extend the show. இன்னொரு வாட்டி படிக்கிறேன் அந்த லைன், லாஸ்ட் லைன். So please extend the show. கண்டிப்பாக உங்களோட வாய் முகூர்த்தம் வந்து பழிக்கிட்டோம் மிஸ்டர் ரங்கராஜன். தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல நல்ல மெயில்ஸ்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சு விடணும் அப்பப்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அன்னைக்கு வந்து நம்ம காஃபி விடிக்கு பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் சார் வந்திருந்தாரு. ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஷோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் பார்த்த சங்கர் சார் வேற, அந்த ஷோவில் நீங்கள் பார்த்துருந்த சங்கர் சார் வேற. ஏன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர கிரிட்டிக்கலான கொஸ்டின்ஸ்லாம் டிடி கேட்டிருப்பாங்க. எல்லாத்துக்கும் சும்மா டப்புன்னு பதில் சொல்லியிருப்பாருங்க. ஓ, சங்கர் சாரோட பேசிட்டு இருக்கேன். நம்பவே முடியல. ஐம் சோ ஹாப்பி அண்ட் ரேபிட் ஃபயர் ரவுண்ட் போக போகிறோம். சரி, 1% நீங்க நினைக்கிறீங்க ஒன் டே சிஎம் அந்த பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் சொல்லுங்களேன். ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन. ஹைபோதெட்டிக்கல் எல்லாம் ஐ மீன் சிட்டி சொல்ற மாதிரி ஹைபோதெட்டிக்கல்ங்கற வார்த்தையே வந்துட்டு நாங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறதே அந்த படம் மூலமா தான். சோ ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चन சொல்லுங்க சார். கற்பனை கேள்விகள். ஹைபோதெட்டிக்கல் क्वेश्चनக்கு பதில் சொல்றதா இருந்தா லைக் திரு அப்துல் கலாம். ஓகே. ஏன் சங்கர் சார் இன்னும் அழகிய குயிலே படம் பண்ணல? இப்ப பண்றாருன்னா திடீர்னு ஒரு நாள் ஒரு லீட் ரோலுக்கு யாரை ப்ளே பண்ண சொல்வீங்க? உங்க மனசுல யார் இருக்காங்க? இப்போ எல்லாரும் என்கிட்ட கிங்காங் எதிர்பார்க்குறாங்க. இப்போ குயில் பண்ணுன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும் அவங்களுக்கு. அப்படி அது பண்ணுறதா இருந்தால் விக்ரம் தான். அதுக்கு விக்ரம் சார் தான். ஓகே சரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆக்டராக ஆக போகிறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் டெபியூ ஆக்டர் ஆக போகிறீங்க. யார் டைரக்ட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேபி சார். கேபி சார். வெல் ஓகே. உங்களுடைய ஃபேவரட் பர்சனல் ஹீரோயின் உங்கள் படங்களில் இருந்ததில் எதில் வச்சு ஃபேவரட் அப்படின்னு கேட்குறேன்னா, உங்களுடைய கேரக்டரை ரொம்ப அழகாக போர்ட்ரே செஞ்சவங்க, பெஸ்ட்டாக போர்ட்ரே செஞ்சவங்க அப்படின்னா மதுபாலா அவர்களா, மனிஷா கொய்ராலாவா, இல்லை ஐஸ்வர்யா ராய் அவர்களா? மதுபாலான்னு வச்சுங்க, ஃபர்ஸ்ட் படம்ன்றதுனால. ஓகே. இப்போ உங்களுக்கு செகண்ட் சாய்ஸ் ஒன்று தரும். செகண்ட் பெஸ்ட் சாய்ஸ் இந்த படங்களுக்கு டைட்டிலாக நீங்கள் என்ன வச்சுருப்பீங்க? ஏன்னா உங்களுடைய படங்களோட டைட்டில் வந்து சங்கர் சாரோட பட டைட்டிலுக்காகவே ஒரு கூட்டம் வெயிட் பண்ணியிருக்கோம். அவர் என்ன யோசிச்சு என்ன டைட்டில் வச்சிருப்பாருன்னு அப்படிங்கிறதுக்காக கேட்குறேன். ஜென்டில்மேனுக்கு செகண்ட் பெஸ்ட் டைட்டில் என்னவா இருந்திருக்கும்? திருடன். அதில் வந்து திருவுக்கு பக்கத்தில் ஒரு புள்ளி வைக்கணும். ஓ, திரு புள்ளி டன். ஏன்னா ஒரு ரெஸ்பெக்டபிள் ஜென்டில்மேன்ற மாதிரி. ஜென்டில்மேன். சூப்பர். ஜீன்ஸ். 2. ஓகே. பாய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. முதல்வன். தலைவன். சூப்பர் சார். ஓகே, இப்போ வந்து கிளாசிக் டைட்டானிக் படத்தை வந்து ரீமேக் பண்ணுறாங்க. ஓகே, தமிழில் வந்து ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியாவில இருந்து தான் ஜாக்கியும் ரோஸையும் செலக்ட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறாரு ஜேம்ஸ் கேமரூன். சரி, சங்கர் சாருக்கு ஃபோன் அடித்து கேட்போம். அவர் வந்து கரெக்டாக சொல்லுவார். இந்தியன் சினாரியோ அவருக்கு தெரிஞ்சனால இந்தியன் ஆக்டர்ஸ் 2 பேரை சஜஸ்ட் பண்ணுங்க மிஸ்டர் சங்கர் அப்படின்னு வந்து கேமரூன் அவர்கள் ஃபோன் பண்ணி கேட்டால் நீங்கள் யாரை சஜஸ்ட் பண்ணுவீங்க ஜாக் அண்ட் ரோஸ்க்கு? ரன்பீர் கபூர், கேத்ரினா கைஃப். ஓகே, வெரி குட். உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் டிரெக்டர்ஸ் ஆர்டர் பண்ணுங்க. நான் கொடுக்குற அந்த 4 டிரெக்டர்ஸ் ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய பர்சனல் ஃபேவரட். கேபி சார், பாரதி ராஜா சார், பாலு மகேந்திரன் சார், மகேந்திரன் சார். ஆல்மோஸ்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கு. கேபி சார், ஓகே, பாரதி ராஜா சார், மகேந்திரன் சார், ஓகே, அண்ட் தென் பாலு மகேந்திரன் சார். அடுத்தது வந்து இந்த #8484 ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி விஜய் டிவி பற்றி என்ன கருத்து வேணாலும் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு நல்ல வரவேற்பு உங்கள் மத்தியில். அதுலேருந்து ஒரு ட்வீட் படிக்கிறேன் கேளுங்க. ட்வீட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னா சூர்யா. ஆக்டர் சூர்யா கிடையாது, இவர் சூர்யான்னு ஒருத்தர். ஆனால் சூர்யா டிபியை தான் ப்ரொஃபைல் பிக்சராக வச்சிருந்தாரு. ஆனால் சூர்யா மாதிரியே சொல்லியிருக்காருங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் யூ பீப்புள் ஆர் டூயிங் அ வெரி கிரேட் ஜாப். எவ்ரி ஷோ இஸ் வெரி கிரியேட்டிவ்.
ப்ளீஸ் இன்ட்ரடியூஸ் நியூ ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சூர்யா. கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து நியூ ப்ரோக்ராம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் அன்னைக்கு நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அந்த ஷோவோட ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பிரம்மாண்டமான செலிபிரிட்டிஸ் விஜய் டிவிலேருந்து வந்திருந்தாங்க. மாகாப்பா, பிரியங்கா, மைனா, சிங்கப்பூர் தீபன், திவாகர், சோனியா, இது போன்ற நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அந்த ஷோவோட ஃபார்மேட்டே பார்த்தீங்கன்னு வைங்களேன், பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பொங்கல் அப்படின்னு குளவை எடுங்க. போயா இதை விட யாரையா சொல்லுவா? பொங்கல் ஊத்தின்னு வழியுது பாரியா. பொங்கல்னாவே சாப்பிட்ற ஞாபகத்துக்கு வருமா வராதா? கன்ஃபார்ம். அப்ப சாப்பிட்ற போட்டி இல்லாம எப்படி இன்னைக்கு? சாப்பிட்ற போட்டினா எல்லாம் சேர்ந்தானே. ஆமா, ஆனா ஏன் சிங்கப்பூர் தீபன் மட்டும் கேட்டுக்கங்கிற? யோ மொத்தத்தையும் அவன் சாப்பிட்டு ஜெயிச்சிட்டேன்னு வாயா. அடைக்குதா? இல்ல சாப்பிடு, அப்புறம் கம்பியில குத்திக்கலாம். இந்தா வெள்ள 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 ஃபைனலா அதை உடைச்சு சாப்பிடுங்க. ஒண்ணே ஒரு தடவை விழுந்தாச்சு. மாடுக்கு பலூன் எல்லாம் கட்டி மாலை போட்டு சிங்கப்பூர் தீபன் எப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்கிறாரோ அது போலவே காட்சி அளிக்கும். மாட்டு மேல உட்கார்றது முக்கியம் இல்ல, நமக்கு சந்ததிகளை பார்க்கணும்டா. ஆண்கள் எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ கல்யாணம் பண்ணா எனக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இந்த ஊர்ல இருக்கிறவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ங்க. டாலிகிடம் பக்கு டாலிகிடம் பக்கு டாலிகிடம் பக்கு டாலிகிடம் பக்கு டா. செம்ம ஃபன்ல. ஓகே ஃபோக்ஸ், ஒரு குட்டி பிரேக் அப்புறம் யூடியூப்ல டாப்ல மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டி 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நீங்க பார்க்க போறது யூடியூப்ல டாப். போன வருஷம் டிசம்பர் மாசத்துல நடந்த இது இப்போ யூடியூப்ல டாப். என்ன கணக்குனே தெரியல. ஆனா பாத்தீங்கன்னா பயங்கர ஃபன்னான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். 3 ஃபீமேல் கொரியோகிராஃபர்ஸ் வந்து கெஸ்டா வந்திருந்தாங்க. வடிவேல் பாலாஜி வழக்கம் போல கான்செப்டோட தான் வந்திருந்தாரு இந்த வாட்டி. பாருங்க. குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குந்தரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். குந்தத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அங்கே குந்தரமா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம். என்ன 2 பேரும் இங்க பார்க்கிங் ஆவறீங்க? யாரே நீங்களா? கண்ணாயிரம். நீயே? காதாயிரம். இருக்கிறதே 2 காது, காதாயிரம். ஏய் 2 கண்ணு இருக்கிற அவன் கண்ணாயிரம் சொல்றான். 2 காது இருக்க நானே காதாயிரம் சொல்லக்கூடாதா? காதாயிரம் சொல்லக்கூடாது கேட்கிறேன். இவங்கிட்ட வெட்டி பேச்சு ஆக வேண்டிய வேலையை பாப்போம். போன வந்ததுல இருந்து கொய்யால நீ தானே பேசிருக்க. பாப்பா நம்மளே ஒரு மாதிரி பாக்குது. கேவலம் வந்தா எல்லாரும் தானே பாப்பாங்க. ஹலோ, வாட் இஸ் யுவர் நேம்? அனிஷா ஸ்ரீ. மனிஷா ஸ்ரீ. மனிஷா ஸ்ரீ. சிரிக்க மாட்டேன், அப்புறம் கேவலப்படுவேன். பரவாயில்லையா? பரவாயில்ல. எவ்வளோ கேவலப்பட்டிருக்கு, இது கேவலப்படுறது என்ன? உன் அப்ரோச் எனக்கு பிடிச்சிருக்கு. அது சாபுத்துறீங்க. டார்லிங் அதை அமைக்கிறீங்க ப்ளீஸ். அமுக்கு. வெரி குட். ஹலோ 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 ஹலோ. என்னடா சொரி நான் ஏட்ட லோலோ கத்திட்டு இருக்கேன். பேசுனேன். அண்ணன் இப்ப பேச போறாரு. எல்லாம் அமைதியா இருக்கணும். எவனாச்சும் ஒருத்த கை தட்டினீங்க கொன்னு போட்டுடா. கொன்னு சும்மா சொல்லடா. நீங்க கை தட்டாண்டா. பேசுன திருவிழாவில் திருட வந்திருக்கும் பெரியோர்களே, குளிக்காம வந்திருக்கும் ஆண்களே, குளிக்காம சென்ட் அடிச்சு வந்திருக்கும் பெண்களே, அந்த பெண்களையும் சைட் அடிக்க வந்த வாலிபர்களே. எவன் அவன் தனியா வச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கும் அண்ணன் இப்ப வித்த கட்ட போறாரு. ஜோராக கை தட்டா.
உன்ன மாதிரி குரங்கெல்லாம் கூட வச்சுக்கிட்டு இருந்தா வித்தை தான் காட்டணும். என்ன என்ன நாய் பண்ணி கோழி என்ன சொன்னேன், ஆனா குரங்கு மட்டும் சொல்லாதுனே. ஏண்டா உன்னை எனக்கு பிடிக்காதுனே. அடுத்ததா பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர்ஸ்ல வைல்ட் கார்டு ரவுண்ட்ல ஒரு எபிசோட் வந்து யூடியூப்ல டாப். அதுல இருந்து என்ன போடலாம்னு யோசிச்சா, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே, முட்டு விரித்த மலரினிலே வண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கினிலே காற்று வந்து மூழ்கிட கண்டேனே. நைஸ் சிங்கிங் ஸ்வேதா மோகன், ரொம்ப அழகா பாடணுமா. அப்புறம் பாத்தீங்கன்னா கிச்சன் சூப்பர் ஸ்டார் போன சாட்டே இல்லாம அதுக்கு முன்னாடி சாட்டே டெலிகாஸ்ட் ஆன எபிசோட் வந்து யூடியூப்ல டாப். அதுல ஸ்பெஷாலிட்டி வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் வினர் யாரு அப்படின்னு அதுல தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாருங்க. 10 9 8 7 6 5 4 3 2 1 And the kitchen superstar 3 title goes to Nandini. The runner-up goes to Singapore Deepan. Wonderful, wonderful cooking. Congrats, Wonderful cooking. Deepan. Well done, well done. Thank you. Thank you. And the grand prize of 3 lakhs goes to the kitchen superstar 3 title winner Nandini. God bless you. Thank you. 2 lakhs goes to Singapore Deepan. Nandini, kitchen superstar 3 in the season odeya the proud title winner. How do you feel? கையில இன்னைக்கு வச்சிட்டு இருக்கீங்க. You are owning it. Yes sir. இந்த வருஷத்துல இருந்து எனக்கு கிச்சன் சூப்பர் ஸ்டார் மூலமா ஒரு வெற்றி நான் பார்த்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னோட ஜேர்னியில் அடுத்தடுத்து வந்து இதே மாதிரி வெற்றி இருக்கணும். அதே மாதிரி என் கூட பண்ண எல்லாருமே சரி எனக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணாங்க. நந்தா ஷெஃபாக இருக்கட்டும், முக்கியமாக சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாருன்னா அவருடைய பேபி நான் சப்போர்ட் பண்ணாரு. பட் நந்தா ஷெஃப் கூட நீ நல்லா இருப்படா, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த டைட்டில் வந்து ஹவு ப்ரெஷியஸ், ஹவு ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் சார். நான் தான் சொன்னேனே, அதாவது ஒரு 7 வருஷமாக நான் மீடியாவில் இருக்கேன். என்னுடைய ஆக்டிங்க்கு எல்லாத்துக்குமே கிடைக்கிறது ஒரு விஷயம். பட் ஒரு குக்கிங்க்கு நந்தினியா, அதாவது சரவணன் மீனாட்சியில் மைனாவாக நிறைய பேருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நந்தினியாக வந்து வெளியே காமிச்சது வந்து கிச்சன் சூப்பர் ஸ்டார் மட்டும்தான். ஸோ அதே நந்தினி வந்து இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பொண்ணு ஏன் இப்படி கத்துறா, இந்த பொண்ணு ஏன் இப்படி கோவப்படுறா, இந்த பொண்ணு சரியான மென்டல், இந்த மாதிரிலாம் நிறைய வந்து உண்மைதான், பரவாயில்ல. பட் இதெல்லாம் வந்து நான் போராடினது இதுக்கு தான் அப்படின்ற. சூப்பர் சூப்பர், வெல் டன். அடா அடா அடா, இந்த மைனா பொண்ணு என்ன ஹார்ட் ஒர்க்ல. இந்த மைனா பொண்ணை பார்த்தா எனக்கு ஒரு ப்ராவ் தான் ஞாபகம் வருது. தாறுமாறு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். கீப் ராக்கிங் மைனா. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணேன். நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய எபிசோட்ல வந்து அந்த பொண்ணு வந்து டிஸ்வர்லன்னு அழுகலாம் செஞ்சிருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, உங்க கண்ணீருக்கு வந்து பலன் கிடைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா இதையும் தாண்டி இந்த ப்ளூப்பர் கண்டென்ட்லாம் கூட போட்டாங்க. அந்த எபிசோட் ஃபுல்லாவே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதுல இருந்து இன்னொரு குட்டி கிளிப்பிங் பாருங்க. தீபாவளி ஏய் தீபாவளி ஏய் தீபாவளி சூறாவளி சூறாவளி சூறாவளி. அடங்கப்பா சாமி, ஜனங்களை எல்லாம் பாத்தியா பரிதாபமா உட்கார்ந்துருக்காங்க. நீ வாயை திறந்த பாட்டுங்கிற பேர்ல பாடின. இதெல்லாம் நீங்க போட முடியாது. அர்ச்சனா கேளுங்க, என்ன எதுக்கு வந்திருக்காங்க? உங்களை கூப்பிடுறாங்க. யார் என்னையா? ஆமாங்க. சொல்லுங்க. கூப்பிட்ட உடனே போவாதீங்க. கேளுங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல நிறைய எபிசோட்ஸ் பண்ணிருக்காங்க. ஓ அப்படியா? சும்மா பில்ட் அப். இது பிபிசி காவா? சத்தியமா இல்லைங்க. டாப் ஷெஃப். என்ன பாலாஜி என்ன சொல்ல வந்தீங்க? அத பிபிசில வந்து இது சமைச்சு பிபிசி நியூஸ்ல வந்துருக்கு. டடடா செல்ஃபி புள்ள. செல்ஃபி புள்ள. இவர் வந்து
நாங்க சின்னதாக ஜெயண்ட் ரோபோன்னு ஒன்று வந்து சார் இது சார் உங்க ஆட்டத்தை பார்த்து நான் மயங்கி போயிட்டேங்க. ஸ்டப்டு ஆல்பச்சினோ ஆல்பச்சினோவா? ஐயோ தப்பா பேசுற மாதிரி இருக்கு. ஆரிஜினோடா. ஆபர்ஜின். 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 இல்ல சார் இந்த கத்திரிக்காய் இல்ல ஸ்டப்டு அஞ்சான் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்பச்சினோட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. கார்டு வந்துச்சுன்னா அதில் வந்து சூஸ் யுவர் ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நானும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஐயோ கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்லை. எப்போ பார்த்தாலும் விளையாடுத்தான். ஜி சைலண்ட்ல போட்டால் கூட அடிக்குது ஜி இந்த ஃபோனு. ஏய் இந்த டக்கால்ட்டி வேலையை என்கிட்ட வச்சுக்காத. சாரி. கல்யாணி சாரி கல்யாணி ஒரு குட்டி பிரேக் அப்புறம் என்னாச்சு செக்மெண்ட்ல மீட் பண்ணலாம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டி 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நீங்க பார்க்க போறது போன வாரம் விஜய் டிவில என்னாச்சு. சரவணன் மீனாட்சியில அன்பரசோட ஆளுங்க வேட்டையின் கழுத்துல கத்தி வைக்கிறாங்க. ஆனா அந்த கேரக்டர் என்னடா சீரியஸான சீன்லயும் காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க. மணி என்னண்ணே? 7:30. ஜிம் பாய்ஸ்லாம் நேத்தே வருவீங்கன்னு நினச்சேன். வேற ஷூட்டிங்கில் பிஸியாக இருந்துட்டீங்களா? ஏய் ஏனே கத்துறீங்க? பக்கத்தில் தானே இருக்கேன். எந்தரா உன்னை ஐயா கூட்டு வர சொன்னாரு. ஓ உங்கள் ஐயாக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரில. ஆனால் உனா கிளம்பி வந்துடுவார். எங்கடா போற? உச்சா போகணுண்ணே, அர்ஜென்ட்டாக வருது. சரி போடா. எடுத்தா தானே போக முடியும். உங்களுக்கு வருதா? வெயிட் பண்ணுங்க அப்போ. ஓகே அண்ணன் ரெடி, அரஸ்மி அப்படியே அலையக்கா தூக்கிட்டு போய் உங்க ஐயாட்ட ரிலீஸ் பண்ணுங்க. ரைட். ஃபன்னி கை வேட்டையன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முதல் காதல் வரை அந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன். அதில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியா பொண்ணு ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம அர்ஜுன் வீட்டுக்கு கல்யாண பொண்ணு மாதிரி நடிச்சு என்ட்ரி ஆகுறாங்க. வா பிரியா, வா உன் கையால மொத அரிசிய போடுமா. வா கிளின்டன் வைஃப். பூஜா குட்டி பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஆக்சுவலாக நான் இப்போ இங்கே ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். இந்த சீரியல் எனக்கும் பர்சனலாக ரொம்ப பிடிக்குங்க, சத்தியமாக ரொம்ப பிடிக்கும். அதில் இந்த பிரியா பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, உண்மையாகவே ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல். சரி விடுங்க, அவங்கள பற்றி நம்ம அதிகம் பேச தேவையில்ல. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொங்கல் மாட்டு பொங்கல் 2 நாளுமே காலையில் 7 மணிக்கு வணக்கம் தமிழா அப்படின்ற ஒரு ஷோ வந்து விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆச்சு. ஒரு நாள் அனிருத், ஒரு நாள் ஜிவி பிரகாஷ், ஒரே இசை வெள்ளம் தான் போங்க.
டெல்லி போலாம், ஜப்பான் போலாம். ஆனா இந்த மாதிரி செட்டிங் தான் நமக்கு பிடிச்சிருக்கு. நீங்க வந்து ஹீரோவா நடிச்சா சரி. இந்த 3 பேர்ல யாரு கூட முதல்ல நடிப்பீங்க? நமக்கு வெள்ளக்கார டேஸ்ட்னா ஏமி ஜாக்சன் தான் நமக்கு. ஒரே மாதிரி இருக்குன்னு இவரே டியூன் போட்டு போறோம், இவரே பாடி போறோம். இப்போ வந்து நீங்க வாட்டர் கருவாடு வந்து இந்த வெஸ்டர்ன் ஸ்டைல்ல போட்டுருப்பீங்க. சரிண்ணா. இப்போ வந்து அதை வந்து எங்க வாத்தியத்தை வச்சு அடிச்சுக்கிட்டே நீங்க வந்து அந்த ஸ்டைல்ல பாத்தி ட்ரெடிஷனல் ஸ்டைல்ல பாடுங்க சார். ஓகே ரெடினா. வாட்டர் கருவாடு, 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 வாட்டர் கருவாடு. இதுல இன்னொரு பெரிய மேட்டர் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனிருத் வந்து அவரோட லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைமா வில்லேஜ் விசிட் பண்றாராம். நம்புற மாதிரி இல்ல, நம்புங்க தயவு செய்து உண்மை. அப்புறம் சொல்ல மாட்டேங்க, பொங்கல் ஸ்பெஷல் அது இது செம்ம கலாய். ஃபார் சேஞ்ச் வாட்ச் இட். நோ எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. பள்ளிக்கூடம் போக இல்ல, பள்ளப்பட்டி ஒட இல்ல, கோகுமாக்கு ஆகி போச்சு எனக்கு. இத குத்தமுன்னு சொன்னா அவங்க இருக்கு. எதுக்கு பொண்டாட்டி என்ன சுத்தி வப்பாட்டி எக்கச்சக்கமாகி போச்சு கணக்கு. என்னடா மைனர் குஞ்சு ஆடிக்கிட்டே வருது? மைனர் குஞ்சு ஆடிக்கிட்டே வராம பாடுறாங்க. அதை சொன்னேன்டா. வாடா 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 வாடா. மைனர் குஞ்சு வந்துட்டான். ஊருக்குள்ள போய் சட்டு புட்டு அந்த கிளைய எல்லாமே ஓடி ஓடியே சொல்லு. கிளைவின் கூட பார்க்காம உட்காந்து பேசி அறுத்து தருவாங்க. பத்திரிக்கையே வைக்கலாம் கூட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறவன் தான் இந்த மைனர் குஞ்சு. ஒரு பஞ்சு வருஷம் 2015. ஏண்டா இன்னைக்கு வந்து பொங்கல் நாளை முன்னிட்டு இங்க வந்து ஜல்லிக்கட்டு நான் நடத்த போறேன். இருடா வேட்டியை வந்துக்கிட்டா சொல்றேன். இப்போ நீங்க பார்க்க போறது அப்புறம் என்னவா கனெக்ஷன்ஸ் போடுறோம். ஸ்மால் ஸ்கிரீன் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க. வழக்கம் போல ஜெகன் வந்து கலக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். டெஃபினெட்லி யூ வில் லாஃப் அவுட் லவுட். பெங்காலில எதனா பாட்டு இருக்கா மிஷா? வாய்ஸ் கிராக்ட் கோல்ட். பரவாயில்ல, உன் வாய்ஸை பத்தி எங்களுக்கு தெரியும், நீ பாடு. जेते दामाय देखो ना. இது ஹிந்தி மாதிரி தாங்க. देखो ना பாடு. No no no. It means let me go, don't call me. Yeah. देखो ना. நாட்டி பாய் ஜெகன், நல்லா இருங்க. ஓகே ஃபோக்ஸ், இப்போ நம்ம இந்த எபிசோடோட எண்டுக்கு வந்துட்டோம். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களோட சப்போர்ட், என்கரேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே. அண்ட் வழக்கம் போல நீங்கள் வந்து கருத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா #TP8484 அப்படின்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி என்ன கருத்து வேணாலும் நீங்கள் வந்து விஜய் டிவியை பற்றி சொல்லலாம். இல்லை நான் வந்து மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தபால் பெட்டியின் 8484@vijaytv.com அப்படி மெயில் ஐடிக்கும் நீங்கள் வந்து மெயில் சென்ட் பண்ணலாம். இல்லை நான் வந்து எழுதி தான் இருப்பேன் அப்படின்னா அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விஜய் டெலிவிஷன் தபால் பெட்டியின் 8484 சென்னை 6,34 அப்படின்ற அட்ரஸ்க்கும் நீங்கள் வந்து எழுதி அனுப்பலாம். அடுத்த வாரம் உங்களை வந்து இதே சொல்ல நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக்.